இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா வாழைப்பழம் லட்டு எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வாழைப்பழம் வந்து கற்பூரம் வாழைப்பழம் தாங்க எடுத்திருக்கேன். இது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழைப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கற்பூரம் வாழைப்பழம் நான் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் காவெட்டாக எடுத்திருக்கேன். நாளைக்கு நாளான்னைக்கு பழுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ். அந்த வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு கொதிக்கிற தண்ணியில் நான் இதை போட்டேங்க. தோலோடு தாங்க போடணும். தோலோடு பார்த்தீங்கன்னா அந்த வெடிப்பு வெடிச்சிரும். அந்த தோல்லாம் என்ன வெந்துருச்சுன்னா கொஞ்சம் வெடிப்பு வந்துடும். அதுதாங்க பக்குவம். அந்த ஸ்டேஜில் வந்து இந்த வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு தோலை உரிச்சிட்டு நீங்கள் கத்தியில் வந்து சின்ன சின்ன லேஸ் மை இந்த மாதிரி போட்டிங்கன்னா வெயிலில் காய வச்சிங்கன்னா காஞ்சிருங்க. காஞ்ச பின்னாடி இந்த வாழைப்பழத்தை எடுத்துட்டு நான் வந்து இது 1 கப் எடுத்திருக்கேங்க. 1 கப்பு ஃபுல்லாக போட்டேன். போட்டோம்னா இந்த பவுட்ரு வந்து பாதாம் மில்க் ஷேக் பவுட்ரு வந்து ஒன்று தாங்க போடுவேன். போட்டுட்டு உங்களுக்கு ஃப்ளேவருக்காக நீங்கள் வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஏலக்காய் ஃப்ளேவர் போடுங்க. உங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனா ஸ்வீட் ரொம்ப விரும்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்வீட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஸ்வீட் வந்து அவ்வளோவா வந்து இந்த பழத்தோட ஸ்வீட்டே எனக்கு போதுங்க. அப்புறம் இந்த பவுடர்லேயும் உங்களுக்கு ஸ்வீட் இருக்கும். பாதாம் மில்க் பவுடரில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். இது 2 மட்டும்தாங்க நான் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு ஓட்டினேங்க. இந்த மாதிரி நம்ம பூந்திலாம் பிடிப்போம் பார்த்தீங்களா, பூந்தி லட்டு பிடிப்போம்ல, அந்த ஸ்டேஜ் வந்து குறை கொஞ்சம் மிக்ஸியில் ஒரு 2 ஓட்டு ஓட்டிட்டோம்னா இந்த மாதிரி வருங்க. ஏன்னா பவுடரும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம அரைக்க போகிறோம். பவுடரும் மிக்ஸி ஜார்லேயே போட்டுட்டு நீங்கள் அரைங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புலம் வரும். இதை வந்து பிடிச்சி நம்ம லட்டு பிடிச்சி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சூப்பராக இருக்குங்க.